இந்த தேவன் என்ன பண்றாரு? நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய சமூகம் நம்மோடு கூட இருக்கிறது. இல்லை, இந்த சமூகம் ரொம்ப முக்கியம். பழைய ஏற்பாட்டு காலத்திலும் சரி, புதிய ஏற்பாட்டு காலத்திலும் சரி, மோசே இந்த சமூகத்தை வாஞ்சித்தான். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட வராவிட்டால் எங்களை இவ்விடத்திலிருந்து என்ன பண்ணாதீங்க, கொண்டு போகாதிருங்கள். அவருடைய சமூகத்தை வாஞ்சித்தான். இப்போ பழைய ஏற்பாட்டிலே தேவன் நம்மோடு இருக்கிறதுக்கும் புதிய ஏற்பாட்டிலே தேவன் நம்மோடு இருக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு தேவன் அவர்களோடு கூட இருந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு தேவன் எங்கே இருக்கிறார்? நமக்கு உள்ளே இருக்கிறார். நம் பரிசுத்த ஆவியானவராக நம்முடைய உள்ளத்திலே அவர் இருக்கிறார். அப்போது தேவனை நாம் வாசஸ்தலமாய் கொண்டிருக்கும் போது, இந்த மறைவிடத்தில் வரும்போது தேவன் நம்மை அவருடைய ஆலயமாக, வாசஸ்தலமாக மாற்றுகிறார். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ரெண்டு. ஒன்று, தேவனுக்குள்ள நாம போகிறோம். அடுத்தது தேவன்